தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். கதிர்காமம் தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் அடிப்படை பிரச்சினைகளை துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ். அதன் ஒரு பகுதியாக தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் தார் சாலைகள், சிமெண்ட் சாலைகள், வடிவு வாய்க்கால் மற்றும் நீச்சல் குளங்கள் ஆகியவை அடிக்கல் மற்றும் திறப்பு விழா நடைபெற்றது. சுமார் 5 கோடி மதிப்பில் நடைபெற்ற விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி அனைத்து திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் நிர்வாகிகள், KSP அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, பாரதிபுரம் மெயின் ரோடு, பள்ளிக்கூடம் மெயின் ரோடு, பள்ளிக்கூடம் முதல் குறுக்கு வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி மற்றும் முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி போன்ற பகுதிகளில் உள்ள 12 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஊக்குவிக்கும் விதமாக பரிசுகளை வழங்கினார். மேலும் மாணவ மாணவிகளிடம் பேசும்போது இதுபோன்று இன்னும் மேன்மேலும் படித்து சிறந்த மதிப்பெண்கள் பெற்று பயிலும் பள்ளிக்கும் பெற்றோர்களுக்கும் புதுச்சேரி மாநிலத்துக்கும் நற்பெயரை பெற்றுத்தர மாணவ மாணவிகளை வாழ்த்தினார். மேலும் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியின் போது உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். சோரப்பட்டு பாரதி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி சாதனை படைத்துள்ளது. பாரதி பள்ளி 36 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறது. நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 51 மாணவர்கள் தேர்வெழுதினார்கள். அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் ஹரிஷ் 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், வித்யாஸ்ரீ 500க்கு 486 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், பரணிதரன், கொடிமலர் 479 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பள்ளி இவ்வாண்டு மட்டுமின்றி கடந்த ஆண்டுகளிலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்து சாதனை படைத்து வருகிறது. பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை CBSE NCERT பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தேவையை சிறப்பாக செய்து வருகிறோம் என்றனர். தொடர்ந்து நமது பள்ளியின் வெற்றிக்கு ஒத்துழைப்பு நல்கி வரும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சவரிராயலு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி அடையவில்லை. இதனை கேள்விப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு, கல்வித்துறையில் DDW ராமச்சந்திரன் மற்றும் தலைமை ஆசிரியர் முன்னிலையில் பெற்றோர்கள் மற்றும் மாணவிகளை அழைத்து பள்ளியில் அவர்களுக்கு ஆறுதலும் மற்றும் தேர்வு எழுத வழிகாட்டுதலும் தெரிவித்தார். மேலும் கல்வித்துறை மூலம் அவர்கள் எழுதிய விடைத்தாளை நகலை பெறவும் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்தார். நிகழ்ச்சியின் போது ஆசிரியர்கள் மற்றும் மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலருடன் இருந்தனர். புதுச்சேரியில் கோடை காலம் துவங்கியதிலிருந்து வெயில் சுட்டெரித்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்தது. இதனால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனா நகர் முதல் கிராஸ் முதல் 4ஆம் கிராஸ் வரை தாழ்வான பகுதிகளில் மழை நீரும் கழிவு நீரும் சேர்ந்து சாலைகளில் ஓடி பொதுமக்களுக்கு கடும் மின்னல்களை கொடுத்தது. இதனை அறிந்த உழவர்கரை தொகுதியின் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாதது இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
தியாகி அண்ணாமலை முதலியாரின் 100வது பிறந்தநாள் மற்றும் சரஸ்வதி வைத்தியநாதன் எழுதிய விழுது நற்பணம் சிறுகதைகள் நீங்காத நினைவுகள் என்று 2 நூல்கள் வெளியீட்டு விழா வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் விசாலாட்சி, விஜயலட்சுமி, மண்ணாங்கட்டி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்க நித்யஸ்ரீ, சஞ்சனா, கிருத்திகா நடனம் ஆடினர். தொடர்ந்து ஜவஹர் வைத்தியநாதன் வரவேற்புரையாற்ற ரமேஷ் ஜூலியன் படங்களை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கலைமாமணி, முனைவர் பாரதி தலைமை உரையாற்ற கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம், பேராசிரியர் புவனேஸ்வரி ரகுராம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நூல்களை தமிழ் சங்க தலைவர் முத்து பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து முத்தமிழ் இலக்கிய பேரவையின் தலைவர் சண்முகசுந்தரம் பாராட்டுரையாற்ற செந்தமிழ் செம்மல், கலைமாமணி, சீனு வேணுகோபால், தேன் தமிழ் தென்றல் வழக்கறிஞர் கோவிந்தராசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து நூல் ஆசிரியர் சரஸ்வதி வைத்தியநாதன் ஏற்புரையாற்ற ஸ்ரீதேவி, ஜவஹர், பிரமிளா மேரி தொகுப்புரையாற்ற பாவலர் மதன் நன்றி உரையாற்றினர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் வைகாசி மாதம் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா, டிராயிங் நோட்புக், ஸ்கெட்ச் பென், ஸ்டேஷனரி பொருட்கள் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் கல்வியில் படிக்கவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை லாஸ்பேட்டையில் உள்ள மோகனகண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் செய்தனர். புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் சார்பில் பாகூரை அடுத்துள்ள சோரியங்குப்பம் முத்தமிழ் கூடல் இல்லத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி நலப்பணி சங்கத்தின் தலைவர் நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பாகூர் ஆசிரியர் வேணுகோபால், ஆலோசகர்கள் வட்டாட்சியர் ஐயனார், வரலாற்று விரிவுரையாளர் முத்து ஐயாசாமி முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் நந்தகோபால் வரவேற்புரை வழங்கினார். பட்டதாரி ஆசிரியர் தனராஜா, மகளிர் அமைப்பாளர் விஜயலட்சுமி, வர்ம மருத்துவர் முருகானந்தம் வாழ்த்துரை வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசளித்து பாராட்டுரை வழங்கினார். துணை செயலர் ரமேஷ் நன்றி கூறினார். இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு என்னோடு வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அண்ணன் 2 ஆண்டுகள் தொடர்ந்து மிதிவண்டியில் வந்து மதகடிப்பட்டில் வந்து படித்தாங்க ஏம்பலத்திலிருந்து. அதனால அவருடைய முயற்சி தான் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். அதே மாதிரி மனசில் வச்சு இப்போலாம் நீங்கள் பஸ்ஸெல்லாம் வைங்க, சர்டிஃபிகேட் ஃப்ரெண்டில் வைங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் அசோகன். PSNL நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரை கடந்த 2023ஆம் ஆண்டு தொடர்பு கொண்ட மர்ம நபர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதை நம்பி ஆஷ்பே இணையதள பக்கத்தில் ரூபாய் 98 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். சைபர் கிரைம் போலீசில் அசோகன் அளித்த புகாரின் பேரில் சீனியர் SP நாரா சைத்தன்யா, SP பாஸ்கரன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்டு நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வால் உள்ளிட்ட பிரபலங்கள் மூலம் கடந்த 2021இல் ஆஷ்பே நிறுவனம் துவங்கப்பட்டது. பின் மாமல்லபுரம் சொகுசு ஓட்டலில் நடந்த விழாவில் ஆஷ்பேவில் முதலீடு செய்த 100 நபர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் முதல் 1 கோடி வரை மதிப்புள்ள கார்களை முதலீடுகளுக்கு ஏற்ப பரிசாக வழங்கினர். மும்பை கப்பல் ஒன்றில் மிகப்பெரிய விழா நடத்தி அதில் ஆயிரக்கணக்கான மக்களை பங்கேற்க செய்து ஆஷ்பேவில் முதலீடு செய்யுமாறு நிதி திரட்டியுள்ளனர். இதில் புதுச்சேரியை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் ரூபாய் 3.6 கோடி வரை இழந்ததும் நாடு முழுவதும் 100 கோடிக்கு மேல் மோசடி நடத்திருப்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக கோயம்புத்தூரை சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயின், அரவிந்த் குமார், ஆஷ்பே இணையதளத்தை உருவாக்கிய தாமோதரன் ஆகியோரை
இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து ரூபாய் 50 லட்சம் மதிப்புள்ள பென்ஸ் கார், 3 மொபைல் போன், ஒரு லேப்டாப், 3 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் மூளையாக செயல்பட்ட கோயம்புத்தூரை சேர்ந்த முக்கிய குற்றவாளியான அலுமினிய பொருட்கள் தயாரிப்பு நிறுவன இயக்குனர் பாபு என்பவரை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவரிடமிருந்து ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கில் இம்ரான் பாஷா, நூர் முகமது சந்தானம், இம்ரான் பாஷா, நிந்தியப்பன் கணேசன், ஆலியா, ரேஷ்மா பர்வன் அன்சர், லுக்மான் உள்ளிட்டோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் விதமாக, ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக வெற்றி கொடி பேரணி மற்றும் வாகன பேரணி பாஜக மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி ஆகியோர்களின் ஆலோசனைப்படியும், அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படியும், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், ஊசுடு தொகுதி தலைவர் முத்தாலு முரளி ஆகியோர்களின் தலைமையில் 10 கண்ணு சந்திப்பிலிருந்து குடப்பாக்கம் அம்பேத்கர் சிலை வரை பாஜக இளைஞரணி சார்பில் வெற்றி கொடி பேரணி மற்றும் 10 கண்ணு முதல் சேதராப்பட்டு வரை வாகன பேரணி நடைபெற்றது. பேரணியை ஊசுடு பாஜக முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட பாஜக தலைவி ஓம் அனிதா, மகளிர் அணி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன் உட்பட அனைத்து கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், அணி நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொற்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் மாரல் வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சமீபத்தில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். 11ஆம் வகுப்பு மாணவி ஜெயஸ்வேதா 600-ல் 510 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தை பிடித்தார். 10ஆம் வகுப்பில் மாணவர் கிரிதரன் 500க்கு 460 மதிப்பெண்களுடன் முதலிடமும், சுஷ்மிதா 442 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், திவ்யஸ் 434 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் சந்திரமோகன், பரணிதரன், நித்யஸ்ரீ, ஷேக் கமல் பாட்ஷா, ஐஸ்வர்யா லட்சுமி உள்ளிட்ட பலர் 400க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளியின் அனைத்து மாணவர்களும் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றமை சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. இதனை முன்னிட்டு தேர்ச்சியடைந்த மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் பள்ளியின் தாளாளர் ராஜேந்திரன் மற்றும் முதல்வர் ரத்னபிரியா ஆகியோர் சால்வை அணிவித்து கௌரவித்து பாராட்டினர். என்னோட பேரு ஜெயஸ்வேதா. நான் மாரல் வித்யா மந்திர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் 11th 600க்கு 5 டைம்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன். இதுக்கு முக்கியமான ரீசன் என்னோட அம்மா அப்பா, அதை விட என்னோட ஸ்கூல் தான். என்னோட டீச்சர்ஸ், என்னோட பிரின்சிபல் மேம், என்னோட கரஸ்பாண்டன்ட் சார் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அதனால தான் இந்த மார்க் எடுத்துருக்கேன். தேங்க்யூ. புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்க ஆலோசனைக் கூட்டம் சுத்திகேணி பகுதியில் நடைபெற்றது. இதில் தலைமை கழக நிர்வாகி ஆறுமுகம், மாநில பொறுப்பாளர்கள் தலைவர் தீத்தமலை, செயலாளர் ஆறுமுகம், பொருளாளர் பெரியான், கௌரவ தலைவர் கனகசபை, துணைத் தலைவர் அண்ணாதுரை, மாரிமுத்து, ஏழுமலை, பழனி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் முக்கிய தீர்மானங்களாக ஜூலை மாதம் சுத்திகேணி பகுதியில் கிளை திறப்பு விழா நடத்துவதென ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் தலைமையில் நடைபெறும் கிளை சங்க கூட்டத்திற்கு கிளை நிர்வாகிகளாக கார்த்திகேயன், அன்பழகன், ஐயனார், சிவகுமார், பாக்கத்தான், மகளிர்கள் ஒளியழகி, சாந்தி, நவநீதம், கஸ்தூரி, விசாலாட்சி, சுகுணா, ஜானகி, உமையால் ஆகியோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பழனி நன்றி உரையாற்றினார். நடிகர் அஜித் பிறந்தநாள் ஆண்டுதோறும் அவரது ரசிகர்கள் சார்பாக புதுச்சேரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இவ்வாண்டு மே 1ஆம் தேதி அன்று அஜித் பிறந்தநாளை ஒட்டி தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக தலைவர் ராஜ் தலைமையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காமராஜர் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் செந்தில், கவியரசன், அழகு, சூர்யா, அகஸ்தியன், நெப்போலியன், மாவிசன், குமார் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.